ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா கார்த்திக் சேனல். இன்றைக்கி சண்டே மார்னிங் 5:45 இருக்கும். பாருங்கள், காலையில் எந்திரிச்ச உடனே நான் இடத்த தான் பார்ப்பேன். அந்த இடத்த பார்க்கும்போதே எனக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம இங்கேன்னா ஹோமுக்கு தான் போகிறோம். சாப்பாடெல்லாம் இங்கே ஆர்டர் கொடுத்தாச்சு. டிஃபன் ஐட்டம்லாம் ஸ்வீட் மட்டும் நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம், நம்ம கையால் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. கேசரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 100 ml நெய், 100 ml ஃப்ளேவர்லெஸ் ஆயில் போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த பவுலில் தான் நம்ம செய்ய போகிறோம். நான் ரவை எடுத்திருக்கேன், ஜீனி எடுத்திருக்கேன், ஜீனியும் ஏலக்காயும் அரைச்சி வச்சுருக்கேன், முந்திரி கிஸ்மிஸ் பழம், நெய், ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஏலக்காய் வந்து ஜீனி போட்டு அரைச்சிங்கன்னா தான் நைஸாக அரையும். அதனால் அப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்ல ரவையை அவரெல்லாம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அந்த ரவையோட நிறம் வந்து மாறணும், லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தால் தான் கேசரி நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அல்வா மாதிரி களி மாதிரி போயிடும். இப்போ இந்த கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த கப்பில் வந்து 1 கப் ரவை, 2.5 கப் சுகர், 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை நான் அளந்து பாத்திரத்தில் வந்து கொதிக்க வச்சுட்டேன். நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ரவையும் வறுத்து வச்சுட்டு தண்ணியும் கொதிக்க வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம் தான் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் கேசரி எப்படி இருக்குன்னு. நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்தில் எல்லாமே செஞ்சாச்சு. பாருங்கள், கலரும் நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு டெக்ஸ்சரும் நல்லா இருக்குது. பாருங்கள், அப்புறம் எடுத்து போடும்போது அல்வா மாதிரியே விழுகுது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம கொடுக்குறம்போது சாப்பிட்றது கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் இருக்கும். இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. நாங்கள் ஆர்டர் கொடுத்த அந்த டிஃபன் ஐட்டமும் வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம பேக் பண்ணிக்கிட்டு ஹோமுக்கு தான் கிளம்ப போகிறோம். டைம் ஆயிடுச்சு. டைம் 8:30க்கெலாம் நம்ம சாப்பாடு கொடுக்குறதா சொல்லியிருக்கோம். இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஹோமுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தால் நம்ம சாப்பிட போகிறோம். பாய்.